இஸ்ரேலின் போர் குற்றங்கள் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச நீதிமன்ற வழக்கறிஞர் காசா மேற்கு கரை பகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற மனித உரிமை மீறல் போர்க்குற்றங்கள் குறித்து தங்களது அதிகார எல்லைக்கு உட்பட்டு விசாரணை தொடங்கியுள்ளதாக சர்வதேச நீதிமன்ற வழக்கறிஞர் கரீம் கான் தெரிவித்துள்ளார். இதேபோல் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல், அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் காசாவில் நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்தும் விசாரணை நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக எகிப்தின் ரஃபா எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ட்ரக்குகளை பார்வையிட்ட அவர், நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க விடாமல் செய்வதும் போர்க்குற்றத்தில் அடங்கும் என எச்சரித்தார். இதேபோல் பொதுமக்களை பிணைய கைதிகளாக பிடித்து வைப்பது ஜெனீவா ஒப்பந்தத்திற்கு எதிரானது. எனவே ஹமாஸ் அவர்களை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே நேரம் இஸ்ரேல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட மறுத்து அது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவில்லை. அதே நேரம் காசா பாலஸ்தீன் பகுதிகளில் விசாரணை நடத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.